राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। அழகான அக்ஷய திருதியை தினம். அதில் ஹிமாலயத்தில் கங்கை கரையில் உட்கார்ந்துண்டு சமர்த்த ராமதாசருடைய வைபவம். அதுவும் இன்னைக்கு வசிஷ்டரும் அருந்ததி மாதாவும் தபஸ் பண்ண வசிஷ்ட குஹால அவ்வளவு அழகான ஒரு தர்சனம். சாதாரணமாக இந்த தேவப்பிரயாகிலேருந்து இமாலயாஸ் யாத்திரையில் எப்பொழுதுமே மலையடிவாரத்தில் சூடு இருக்கும். திருப்பதியில் மேலே நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும், கீழே திருச்சானூர்லாம் சுட்டரிச்சிடும். சரியா, திருப்பதினா கீழே சொல்லணும், திருமலா தான் மேலே. அந்த மாதிரி ஹிமாலயாஸில் பார்த்தோம்னா ருத்ரப்பிரயாகை, குப்த காஷி, உத்தரகாஷி இது எல்லாமே சுடக்கூடிய இடங்கள் தான். ஹிமாலயாஸ் நுழைஞ்சோடனே அப்படியே சில்லு சில்லு சில்லுலாம் இருக்காது. மேபி ஏதோ அக்டோபர் நவம்பரில் கொஞ்சம் ரிஷிகேஷெல்லாம் சின்ன சொல்லுங்க வெளியே. செப்டம்பரில் தான் நாங்கள்லாம் இங்கே தெர்மல்லாம் போடவே மாட்டோம். தெர்மல் போடணும்னா பத்ரிகாசிரமம், கங்கோத்ரி, அது செப்டம்பர் அக்டோபரில் வந்தால் அப்போ யமுனோத்ரி அங்கெல்லாம் போட வேண்டியிருக்குமே ஒழிய ருத்ரப்பிரயாகை வரைக்கும்லாம் அவசியமே படாது. அதில் நல்ல வெயில் இருக்கும். அதுவும் மலை ஏறிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது தேவப்பிரயாகையெல்லாம் தாண்டி வசிஷ்ட வரத்துக்குள்ளே டயர்ட் ஆகிடும், அவ்வளோ வெயில் இருக்கும். எப்பவுமே மத்தியானம் இந்த வெயில் சமயத்தில் தான் வசிஷ்ட குஹா வருவோம். அந்த வெளியில் எவ்வளோ வெயில் இருக்கோ அதே அந்த குகைக்குள்ள சில்லுன்னு ஏசி அப்படியே என்னடா திடீர் ஏசி போட்டிருக்கான்னு பார்ப்போம். நம்மளோட சுபாவம் அப்படி தானே, அப்படியே அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகிடும். அதே நான் இதுலேயும் பார்த்துருக்கேன். அக்டோபர் அந்த மாதிரி வரும்பொழுது வெளியில் அவ்வளோ சில்லு சில்லுன்னு இருந்தாலும் உள்ளே போனால் டக்குன்னு ரொம்ப வாமாக இருக்கும். அது மாதிரி மகாத்மாக்கள்லாம் இயற்கையோட வாழ்ந்தார்கள்ன்றதுக்கு இதெல்லாம் தான் ப்ரூஃப். நல்லா பார்க்கலாம், குளிர்காலத்தில் கிணத்து தண்ணி வாமாக இருக்கும், வெயில் காலத்தில் சில்லுன்னு இருக்கும். ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் கிணத்து தண்ணி. நான் பார்த்துருக்கேன், நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டேங்க்லேருந்து தண்ணி குழாயில் பிடிக்கும்போது தான் சில்லுன்னு இருக்கும் குளிர்காலத்தில். கிணத்துலேருந்து இழுத்து குளிச்சா கரெக்டாக அப்படி இந்த பூமியில் மாற்றி தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவ்வளோ அழகாக தபஸ் அவாவா உட்காந்துண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அது மெயினாக வசிஷ்ட குஹா அருந்ததி தேவியும் வசிஷ்டரும் தங்களுடைய புத்திரர்கள் இழந்து போன சோகத்தை ஜெயிக்கிறதுக்காக தபஸ் பண்ண இடம். சாதாரணமாக நமக்கு ஒரு சோகம் வந்துடுத்துன்னா அதுக்கு யார் காரணமோ அவ மேலே வெறுப்பு, அப்படியே அவள் அழியணும் அப்படின்ற அந்த ஒரு ஆணவம் எல்லாமே தானாக வரும். அவளை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்க்கணும்னு. திரௌபதிக்கு அப்படி இருக்கே, அதனால தான் அவ்வளோ பெரிய மகாபாரத யுத்தம். அதே திரௌபதி அஸ்வத்தாமன் தன்னுடைய 5 பிள்ளைகளை ஒரே ராத்திரியில் கொல்லினா பிறகு கூட சரி என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைகளுக்கான காலம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிற. அஸ்வத்தாமன் மேலே ஒரு வெறுப்போ கோபமோ எதுவுமே இல்லை. உலகத்தில் இப்போ ஏதானும் ஒரு துக்கமோ ஒரு ஆதங்கமோ ஒரு வெறுப்போ இல்லாட்டி ஒரு கடுப்போ வர்றது அப்படின்னா நாம் அந்த எமோஷனை தான் ஜெயிக்கணும். ஏன்னா மற்றவா மேலே கோபம் வர்றது அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் இந்த கோபமோ ஆதங்கமோ வெறுப்போ பயமோ பொறாமையோ துக்கமோ
குழப்பமும் எல்லாமே நம்ம மனசினுடைய இயலாமை தான். நம்ம மனசுல அன்ஃபிட்டா இருக்கும். அப்ப நம்மளால அக்செப்ட் பண்ண முடியறதில்லை. ஒருத்தன் வீக்கா இருக்கான் அப்படின்னா அவன் உடம்பு வீக்கா இருக்கும்பொழுது அவன்கிட்ட ஒரு வெயிட்டை கொடுத்து தூக்கிட்டு வானா கோபம் வரும் அவனுக்கு. எனக்கே முடியல, நீ எப்படி தூக்கிட்டு வர சொல்ற, என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதே தான் மனசு வீக்கா இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா பாதிப்பு வரும். நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அந்த இயலாமை தான் கோபமா வெளிப்படுறது. நம்முடைய இயலாமை. யாராவது நம்ம சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா அவர்கிட்ட கோபம் வருதுன்னா நம்ம சொல்றதை அவள் புரிஞ்சுக்கலையேன்னு நம்முடைய இயலாமை தான் கோபமா வெளிப்படுறது. அவளை கன்வின்ஸ் பண்ணவோ இல்லாட்டி அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு பொறுமையோ ஒரு விடாமுயற்சியோ அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோ ஆட்டிடியூடோ நம்ம கிட்ட இல்லை. ஒன்றும் வேண்டாம், சிக்னல் ஒரு 30 செகண்டோ 40 செகண்டோ மிஞ்சி மிஞ்சி போனால் நான் பார்த்த சிக்னல் 90 செகண்ட்ஸ் இருக்கும். ஹார்ட்லி 1.5 நிமிஷம். அந்த 1.5 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு டென்ஷன் நான் பார்த்துருக்கேன். 90 செகண்ட்ஸ். அதில் என்னமோ உலகத்தில் என்ன சாதிச்சிட போகிறோம். அந்த 90 செகண்ட்ஸுக்கு அவ்வளவு புலம்பி முன்னாடி அவனை ஒருத்தன் ஸ்லோவாக போயிருப்பான், அவனை திட்டி அவன் ஒழுங்காக போயிருந்தான், நான் இத்தனை நேரத்துக்கு போயிருப்பான், அவன் என்ன கெடுத்தான், அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியல, இவன்லாம் காலங்க. அந்த 90 செகண்ட்ஸ்குள்ள எவ்வளவு முடியுமோ நாம் நம்மளை கீழே இறக்கிடுவோம். நம்மளை கீழே இறக்கினா தான் அடுத்தவாள் அவ்வளவு கீழே பேச முடியும். நம்ம ஒரு ஒசரத்தில் இருக்கும்போது கீழே பேச முடியாது. நல்ல தூக்கம் நினைச்சுன்னா நம்ம ஒசரத்தில் இருக்கும். அவன் யாரை பற்றியும் தப்பாக பேசுறதில்லை, அவன் யாரை பற்றியும் தப்பாக நினைக்கிறதே இல்லை. அதனால தான் தூக்கம் அவ்வளோ பிளிஸ்ஸாக இருக்குது. எழுந்தோடனே ஒரு எனர்ஜி ரெஜுவினேட் ஆகுறதுன்னா நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே ஹையர் லெவலில் போய்டுறது. எமோஷன்லெஸ் ஒரு எமோஷன் போய்டுறோம். எமோஷன்லெஸ் அப்படிங்கும்போது அப்படியே ஒரு டிரான்சிட்னு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்திதியில் போயிடும்பொழுது எலிவேட் ஆகிடுறோம். முழிச்சோன்னு தான் கீழே இறங்கிடுறோம். தூக்கத்தில் நல்லா எலிவேட் ஆகிடுறோம். வி ஆர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்துலேருந்து எதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அது எல்லாத்துலேயும் நம்ம நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம். நல்லா ஞாபகம், உலகம் டிஸ்கனெக்ட் ஆகலை, உலகத்தில் இருக்கிறவா மாறலை. நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா, நம்மளை யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணான்னா அவளுடைய ஆட்டிடியூடோ அவளுடைய மனசோ மாறலை, அவள் அதை உணரலை, அவள் புரிஞ்சிக்கலை, அவள் திருந்தலை. ஆனால் நாம் தூங்கும் பொழுது நாம் அவளை வச்சு கனெக்ட் ஆகிருக்கோம் இல்லையா, இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடுறது. டிஸ்கனெக்ட் ஆன உடனே வி ஆர் ஹாப்பி. சிம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயங்கள் மாறுறது இல்லைன்றதை விட அந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஃபேன் இருக்கு, கரண்ட் இருக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போதும், அதோட காற்று வராது. அந்த ரெகுலேட்டரை திருப்பினா ஸ்லோவாகிடும், ஜாஸ்தி பண்ணால் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதே தான். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுறோம், நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். இப்போ யாத்திரை வரும், ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுறோம். ஹிமாலயாஸ்னா என்னடா, நம்ம ஹிமாலயாஸோட கனெக்ட் ஆகிறோம். நம்ம கனெக்ட் ஆகிற விஷயத்துலலாம் தான் நமக்கு அது டிவினிட்டியோ இல்லாட்டி பயமோ கோபமோ. ஹிமாலயாஸ் டிவைன், நம்ம டிவினிட்டியோட கனெக்ட் ஆகிறோம், சுகமாக இருக்குது. இதே மனுஷான் வரும்பொழுது காமம், கோபம், பயம், பொறாமை இதில் கனெக்ட் ஆகிறோம், இரிட்டேட் ஆகிறோம். திரும்பி அதே தான். நம்ம பாசிட்டிவாக கனெக்ட் ஆனால் பாசிட்டிவாக, நெகட்டிவாக கனெக்ட் ஆனால் நெகட்டிவாக. சிம்பிள் தியரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவா பாசிட்டிவ் அவா நெகட்டிவ்ன்றதை விட நம்ம பாசிட்டிவ் அப்ரோச், நம்முடைய நெகட்டிவ் அப்ரோச், இதுதான் ரகசியம். ஸோ திரும்பவும் ஒன்ஸ் அகெயின், நீங்கள் உங்கள் ஆட்டிடியூட், உங்கள் மனசு, உங்களுடைய கனெக்ஷன் டுவர்ட்ஸ் த வேர்ல்டு, இதுதான். துருவனுக்கு சுருச்சியோட கனெக்ஷன் வரும்பொழுது கோபம், வெறுப்பு, ஆதங்கம் எல்லாம் வர்றது. நாரதரோட கனெக்ட் ஆனவுடனே ஹரி, வாசுதேவன், தியானம், தபஸ், பசி, தாகம், தூக்கம், காலம் எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம். அப்ப என்ன நடந்த, குருவோட கனெக்ட் ஆகும் பொழுது இந்த எந்த பந்துவினால கஷ்டம் அங்க டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம மைண்டுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி என்ன, இதுல கனெக்ட் ஆயிடும், அது டிஸ்கனெக்ட் ஆயிடும். இங்க கனெக்ட் ஆச்சுன்னா இங்க டிஸ்கனெக்ட் ஆயிடும். கோபிகள் கிருஷ்ணனோட கனெக்ட் ஆயிருந்தா மற்ற விஷயங்கள் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிருந்தா,
எப்போ தேவர்களுடைய அவளுடைய ப்ரைடில் கனெக்ட் ஆனாலும் கிருஷ்ணன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டான். சிம்பிள். இதுவா அதுவா நம்மள ஒவ்வொரு நாள் இதான் ஆயிட்டு இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் இதுல தான் ஓடிண்டே இருக்கும். இந்த கனெக்ஷனை ஒரு ரெகுலரைஸ் பண்றதுக்கு தான் குரு. அந்த நெகட்டிவா போகாம பிடிச்சு நீ பாசிட்டிவ்ல போ, பாசிட்டிவ்ல போன்னு சொல்லி, எப்படி ஒரு டேங்க்ல இருந்து ஒரு பைப் வழியா ஜலத்தை கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி, இல்லாட்டி நம்மளுடைய எமோஷன்ஸ் நிறைய ஒரு 50 ஓட்டை போட்டுட்டு ஒரு டேங்க்லேயும் தண்ணி எடுக்கணும்னா பைப்பே நீ போட்டிருந்தாலும் கூட 49 ஓட்டில் லீக்கே இருக்கும் பொழுது இந்த ஒரு ஓட்டை வழியா வர ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். குரு என்ன பண்றாருன்னா இந்த அன்வான்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஓட்டையெல்லாம் பிளாக் பண்ற. நமக்கு ஆனால் அதுதான் கடுப்பா இருக்கு. அதை பிளாக் பண்ணும் பொழுது பாசிட்டிவா சிங்கிள் சைடா ஃபோர்ஸா இந்த பம்ப் செட்ல திறந்த கடற்கடன் தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுறது. அது தெய்வ விஷயத்துல வரும் பொழுது அத்தனை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இதைத்தான் சமர்த்த ராமதாசர் பண்றார். சாதாரண ராமதாசர் கதை ஏதோ எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரு, ஏதோ ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம சொல்றாரு. இல்ல, இப்ப வேணாபாய் விஷயத்தை எடுத்துக்கோங்க. சுத்தி இருக்கவா எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் லைஃப் நெகட்டிவா இருந்தது. இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டா. நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணும், நான் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், நான் ஏன் ரிப்ளை பண்ணணும், இதெல்லாம் நான் ஏன் அதை பண்ணணும், இது எனக்கு அவசியம் இல்லையே. அவ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நான் ரியாக்ட் பண்ணாதானே, நான் ரிப்ளை பண்ணாதானே, நான் ரெஸ்பாண்ட் பண்ணாதானே. பண்ணாதவருக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே. இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அப்ப என்ன ஆயிடுதுன்னா அழகாக அவளுக்கு ராமன் வந்தான். அதே வேணாபாய் தான், ரொம்ப வருஷமா இருக்கா. ஆனா அந்த ராமநவமிக்கு அவளுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லைன்னு ராமன் வந்தான்னா மற்ற விஷயங்கள்ல அவ ரெஸ்பாண்ட் பண்ணல, ரியாக்ட் பண்ணல. ராமன் விஷயத்துல ரெஸ்பாண்ட் பண்ணா, ரியாக்ட் பண்ணா. ராமனும் ரெஸ்பாண்ட் பண்ணா, ரியாக்ட் பண்ணா. அவ்வளவுதானே. நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றதை பொறுத்து தான் எதுக்கு இருக்கவா ரிப்ளை பண்ண போறா, ரெஸ்பாண்ட் பண்ண போறா. அது பகவான் ரொம்ப ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுவான். மனுஷா கூட இர்ரெஸ்பான்சிபிளா ரெஸ்பாண்ட் பண்ணுவான். என்னப்ப தண்ணி தானே கொண்டு தரேன், இதோ வரேன், ஒரு நிமிஷம். என்ன பாருங்க, நமக்கு வர ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா தலையெழுத்தே வேற வழி இல்லை, நீ சொல்லி சொல்ற, நீ கத்துவியே அப்படின்னு தான் வரும். நிஜமாவே த மோஸ்ட் லவ்வபிள் பிளசன்ட் ரெஸ்பாண்ட் ஒன்லி ஃப்ரம் பகவான் ஃபார் எவர். அது ராத்திரியோ பகலோ நடு ரோடோ டிராஃபிக் ஜாமோ வெயிலோ மழையோ குளிரோ ப்ராப்பரா நமக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பாண்ட் அப்படின்னா கிருஷ்ணன் மட்டும்தான். அப்கோர்ஸ் ராமதாஸ் ராமராயா மட்டும்தான். அதனாலதான் சத்ரபதி சிவாஜியினுடைய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கார். இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தர் முன்கோபியா இருக்கா, யாராவது ஒருத்தர் அவசர கொடுக்கியா இருந்தா அது அவளோட முடிகிற விஷயம் இல்லை. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 3 பேர் 4 பேர் அவளோட நியர் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாதிக்கும். அப்போ ஒரு ராஜா அவனுடைய எமோஷன்ஸ் ஹோல் தேசத்தையே பாதிக்கும், அடுத்த ஜெனரேஷனை பாதிக்கும், ஃபியூச்சரையே பாதிச்சிடும். ஃபியூச்சர்னா அது 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அது ரிப்பேர் பண்றதுக்குள்ள அது ரொம்ப தூரம் போயிடும். இப்போ இந்தியாவிலாம் 75 வருஷம் போயிடுது, இதுக்குன்னு அப்படி போயிடுது. நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு, கடகடன்னு போயிடுது. இந்த 75 வருஷத்துல இப்பதான் வீட்டுக்கு வீடு கொடியேற்ற நிலைமைக்கு வந்திருக்கும். 75 வருஷம் கழிச்சு இப்பதான் அட்லீஸ்ட் வீட்டுக்கு வீடு நம்ம இந்திய கொடி ஏற்றலான்ற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு ஒரு 75 வருஷம். அப்ப ஒரு ராஜா ஒரு கவர்மெண்ட் சரியில்லைன்னா அந்த ரிப்பேர் பண்ணி, ஏன்னா எப்பவுமே புதுசா பண்றது ஈஸி. இந்த ரீஒர்க் அப்படின்றது ரொம்ப பெரிய வேலை. சமையலா இருக்கட்டும், ஃபேக்டரியா இருக்கட்டும், நம்மளே ஒரு துணி அழுக்கு பண்ணிட்டோம்னா அது அழுக்க வெளுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அழுக்க ஆகாத வரைக்கும் ஈஸி, புது துணி ஈஸி பண்ணிடலாம். அப்ப இந்த எமோஷனல் டேமேஜ் இதுதான் சாதாரண எமோஷனல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த எமோஷனல் டேமேஜ் ஆகாம குரு நம்மளை காப்பாற்றினா, எமோஷனல் டேமேஜ் ஆகும் பொழுதுதான் வெளியில வர முடியறது இல்லை நம்மளால. பிசிக்கல் டேமேஜ் எவ்வளவு நாள் ஆகிறது, ஒரு கை உடஞ்சிருதோ கால் உடஞ்சிருதோ அடிப்படை ஒன்றும் வேண்டாம், நகத்தை வெட்டும்போது அழுத்தி வெட்டிட்டோம்னா அந்த வலியே கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சதை வந்து செட்டில் ஆன அப்புறம் தான் அந்த வலி போகும். ஒவ்வொருத்த கொஞ்சம் அழுத்தி பிச்சுட்டோம்னா இதுவாக தெரியும். இந்த எமோஷனல் டேமேஜ் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டே இருக்கும். அது உடம்பை டிஸ்டர்ப் பண்ணும், நம்முடைய ஆட்டிடியூடை டிஸ்டர்ப் பண்ணும்,
நம்மளுடைய தாட் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணும், நம்மளுடைய ஃபர்தர் பிளானிங் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஆடப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு, எனக்கு ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, ஏன்னா எமோஷனலி டேமேஜ் ஆகிடும். அந்த எமோஷனல் டேமேஜ் அவ்வளவு ஜாகிரதையாக காப்பாற்றிட்டு வரார் சமர்த்த ராமதாசர். அதனால தான் அந்த சூரத்துலலாம் இவ்வளவு அழகா ஒரு ப்ரீ பிளான் பண்ணி ரொம்ப ஜாகிரதையா எக்ஸிக்யூட் பண்ணி சத்ரபதி சிவாஜி 4 நாள்ல சூரத்தை கொள்ளையடிக்குன்னு சொல்லக்கூடாது, பட் நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். அவ்வளவு அழகா சூரத்தை ஜெயிச்சு மராட்டாவினுடைய வெற்றி கொடியை நாட்டிட்டு வரான். இது முகல்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடுத்து. அவள் எதிர்பார்க்கலன்னா, அவள் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த மராட்டா ரீஜனுக்குள்ளே அவன் ஆடுவான், அதை தாண்டிலாம் வர முடியாது, இவனுக்கு இவ்வளவுதான் எல்லை, இதை தாண்டி அங்கே வந்துட போறான். அவன் ஏரியாவில் குரில்லா வச்சிருக்கான், ஒரு 45 மாவலா வச்சிருக்கான், சும்மா ஆடுறான். எங்க ஏரியாக்கெல்லாம் வந்துட முடியுமா? அந்த கெத்து காடுந்தா அவன் எங்க வந்து அடிப்பான்னு நினைச்சாலும் அந்த இடத்துல பிளான் பண்ணவே இல்லை. இவா எதிர்பார்க்காத ஒரு இடம் சூரத். அது ஒரு டாக்டிக்கல் மூவ். அது ரொம்ப அவசியம் வாழ்க்கையில. என்னைக்குமே மற்றவா நம்மளை ஜட்ஜ் பண்ற மாதிரியோ மற்றவா நம்மளுடைய மூமெண்ட்டை தெரிஞ்சுக்கிற மாதிரியோ இருக்கவே கூடாது. பர்டிகுலர்லி நம்ம ஹையர் லெவல்ல போக 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 அடுத்தவா நம்மளை பார்த்து சென்ஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஒரு கிங்டம், ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னா நம்ம மூவ் என்னன்னு ஒருத்தருக்குமே கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. ராமனை எப்படி அழிச்சுட்டு வந்துள்ளான்னு தான் பரதன் மத்தவா எல்லாரும் போறா. ராமன் வரவே மாட்டேன் எல்லாம் நினைச்சா, எப்படியா கூப்பிட்டா ராமன் சரி நம்ம சொன்னா வரமாட்டான், ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போவோம், அம்மாக்களை கூட்டு போவோம், ராமனுக்கு பிடிச்ச வேலைக்காரர்களை கூட்டு போவோம், எல்லாரும் சொன்னா கேட்டுருவான் அப்படின்னு பார்த்தா யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் முடிவு பண்ணது தான். ஏன்னா உனக்கு பாதுகை தானே எடுத்துன்னு போய் வச்சுக்கோ, 14 வருஷம் பூஜை பண்ணிக்கோ, அதை வச்சு ராஜ்ய பரிபாலன், அவ்வளவுதான் வழிய, அப்பா வார்த்தையை மீற மாட்டேன் அப்படின்னு ராமன். ஸோ அந்த டெசிஷன் எப்பொழுதுமே ப்ராப்பரா டிசைட் பண்ணும். அதுவும் ஒரு ராஜா அவன் என்ன பண்ண போறான்னு கடைசி வரைக்கும் அவன் சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்ப சூரத் அவ்வளவு அழகா பண்ணிட்டான். சமர்த்தராமதாசருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவுரங்கசீப் தூக்கம் போயிடுத்து. பயங்கர கடுப்பாயிட்டான். அந்த சைஷ்டகான் கையெல்லாம் வேற வெட்டிட்டான், விரலெல்லாம் வெட்டிட்டான். அதெல்லாம் தலையை வெட்டியிருந்தா கூட 5 நிமிஷம் வலி. இது ஒவ்வொரு நாளும் கை வரல இல்லைன்னு பார்க்கும்பொழுதெல்லாம் சிவாஜி தானே ஞாபகம் வருவான். நிஜமா இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனை கொடுத்தாலும் அப்படி கொடுக்கணும். தூக்க விடக்கூடாது, தூக்கத்தை கெடுத்துடணும். அது ஒரு யுத்த நீதி, அது ஒரு பொலிட்டிக்கல் தர்மம், அது ரொம்ப அவசியம். இது பார்க்கறதுக்கு என்னடா அது பைத்தியக்காரத்தமாக இவ்வளவு நேரம் வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா அது சாதாரண விஷயம். ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், தேச துரோகம்னு வரும்பொழுது ஏன்னா அவனை பார்த்து அடுத்தது யோசிக்கணும், ஓ நம்ம பண்ணா நமக்கு இது பிரச்சனை ஆயிடும்னு அந்த புத்தி அவளுக்கு வேணும். அப்ப அவுரங்கசீப் பார்க்கறான், எப்படியாவது இவனை சமாதானத்துக்கு கூப்பிட்டு ஒன்று கொன்னுடனும், இல்லாட்டி இவனை முடக்கி வைக்கணும் சிவாஜிய அப்படின்னு தீர்மானம். ஸோ அதுக்காக நிறைய பிளான் பண்றான். ஜெய்சிங் அப்படின்ற ஒருத்தனை வச்செல்லாம் பிளான்லாம் பண்றான். எல்லாம் கூட அவுரங்கசீப் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஏரியாவில் இருக்கட்டும், நம்ம இடத்துல நம்ம கை வைக்க வேண்டாம், அவன் இடத்துல நம்ம கை வைக்க மாட்டோம், இப்படி எல்லாம் சொன்னா அந்த ஜெய்சிங்ன்றவன் நம்புறான். சத்ரபதி சிவாஜி நம்ப மாட்டான். சில விஷயங்கள் எல்லாம் பைத்தியகாரத்தனமா யாரா சிரிச்சா நம்பிடுறது, நம்மளை பிரைஸ் பண்ணா நம்பிடுறது, இப்படி நல்லவாளா நடிச்சா நம்பிட்டோம்னா அதுதான் பெரிய டிராபேக். எப்பொழுதுமே நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவா எல்லாரும் ரொம்ப நல்லவாளா தான் இருப்பா. யாரும் நம்மளை ஏமாத்தப்படணும்னு சொல்லிட்டு ஏமாற்ற மாட்டா. யாரும் நம்ம கண்ணெதிர்க்க கிரூரமா நடந்துக்க மாட்டோம். நிறைய இருக்கு டாக்டிக்ஸ், பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ். அது மாதிரி இதெல்லாம் தெரியாததுனால தான் சேல்ஸ் பண்றவாள்லேருந்து எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா, நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிடுவா. எங்கெல்லாம் நாம முழிச்சுக்கிறோமோ அங்கெல்லாம் அவ ஜாகிரதையா நம்மளோட சரி இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவனை வச்சு நமக்கு பிரயோஜனம், நம்மளை தள்ளி விட்டுருவா, நம்ம ஏமாற மாட்டோம். எங்கெல்லாம் நம்ம ஏமாறுறோமோ நம்மளுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன, நம்மளுடைய மைண்ட் செட் என்ன, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அவளுக்கு தெரிஞ்சு போய் எடுத்துன்னா கஷ்டம். இது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன ஆயிடுத்துன்னா இந்த மனசு மனிதர்கள் இந்த விஷயத்துல அந்த ஒரு நுணுக்கத்துக்குள்ள நாம போகிறதே இல்லை. ஜெனரலைஸா ஏதோ பேசுறோம் பழகிறோம் போயிட்டு இருக்கோம். அந்த காலத்துல நம்ம பெரியவாழ்ல ரொம்ப நுணுக்கமாக விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கு. அதனாலதான் அந்த மனசு கரெக்டா படிச்சதுனாலதான் அவர்களால
உடம்புக்கு என்ன வேணும், உடம்புக்கு என்ன வேண்டாம், இந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கணும், இந்த சமயத்தில் என்ன பண்ணணும், குளிரில் என்ன பண்ணணும், மழையில் என்ன பண்ணணும், வெயிலில் என்ன பண்ணணும், அப்படி அழகாக பிளான் பண்ணி வச்சுருந்தா. இது மாதிரி நம்ம இதெல்லாம் மழைக்காலத்தில் நம்ம ரிலாக்ஸாக இருப்பா. ஏன்னா வெளில அலைய முடியாது. அதெல்லாம் சாதுர்மாசிய விரதம், சாதுக்கள்லாம் ஒரு இடத்துல இருப்பா. எல்லா இடத்துலையும் அந்த சமயத்தில் பாராயணம் பண்ணுவா. ஸ்பெஷலாகவே அந்த மழைக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். இந்த ராத்திரி 6 மணிக்கு மேலே சாப்பிட்ற கான்செப்டே நமக்கு கிடையவே கிடையாது. சூரியாஸ்தமனம் ஆயிடுத்துன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். அதுதான் துவாதசி பாரண டைம், அப்புறமா ஏகாதசி விரதம் எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலை அனுசரித்து கொண்டு வரப்பட்டதை ஒழிய எதுவுமே நம்ம மேலே திணிச்ச விஷயங்களே கிடையாது. அதனால ரொம்ப இன்டீட்டெயில்டாக சரீரம், மனசு, கிளைமேட் சேஞ்சஸ், அந்த காலம், இது எல்லாம் உத்தேசிச்சுத்தான் படிப்பு முதற்கொண்டு சமையல் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். இங்கிலீஷ்காரனுக்கு சம்மர் ஒத்துக்காதனால சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்தோம். சரியா? நம்ம பூமியில் 8 மாதம் வெயில் இருக்கும், 4 மாதம் மழை இருக்கும். ஸோ நமக்கு சம்மர்ன்றது நம்மளுடைய சாதாரண ஒரு விஷயம். மழைக்காலத்தில் வேண்டியதை வெயில் காலத்தில் சேமித்து வச்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய லாஜிக்கான சாதுர்மாசிய விரதம். இன்றைக்கி கேரளாலெல்லாம் பார்த்தோம்னா அந்த கர்க்கடக மாதத்தில் தான் உட்காந்துட்டு ராமாயணம் எல்லாம் வாசிப்பான். நிறைய டைம் இருக்கும், ஃபேமிலியோடு உட்காந்துட்டு ராமாயணம் வாசிப்பான். ஏன் பார்க்கரி அந்த மழை காலத்தில் தானே யாத்திரை போகிறோம், பாண்டவங்களை பார்க்க. மற்ற சமயத்தில் போக வேண்டியதானே. நல்ல கொற்ற மழையில் பெருசாக விளைச்சல் பூமியில் விவசாயம்லாம் பண்ண முடியாது. ஒரு பிரேக் வரும், நல்ல மழை செய்யும், அந்த சமயத்தில் யாத்திரை போகலாம். நிறைய டைம் இருக்கும். அதனால தான் வாழ்க்கை ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வரா. அந்த டைமை பாண்டரங்கனுக்காக கொடுத்துட்றா. ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அந்த லைஃப் ஸ்டைல் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அர்த்தமுள்ள இந்து மதம். இப்போ யமுனைக்கு கங்கா ஆரத்தி, இன்னைக்கு அவ்வளோ இடத்துல கங்கா ஆரத்தி பார்க்குறோம். அவாவா சின்ன சின்னதாக அவாவா லெவலில் பெருசாலாம் கிராண்டான அவாவா லெவல் எல்லாம் கிராண்டாகவும் பண்ணிட்டு இருக்கா. அந்த கங்கையை பார்க்க பார்க்க அவளுக்கு ஆரத்தி காட்ட காட்ட அது மேலே ஸ்பெஷல் மரியாதை இருக்க நிச்சயமாக அந்த இயற்கை அவ்வளோ சந்தோஷமாக அந்த அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறாள், இந்த விடியற் காலம்புற அந்த பறவைகள்லாம் 4 மணிக்கெல்லாம் கூவும். அது முடிச்சதுன்னு இல்லையா, இந்த சிப்பிங் சவுண்டு வருது இல்லையா, புல்லும் சிலம்பின கான்ற ஆண்டாள். இந்த இலைகள்லாம் கீழ்ப்பக்கத்தில் சின்ன 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 ஹோல்ஸ் இருக்குமா. இந்த பறவைகளுடைய அந்த சிலம்பர சவுண்டில் அது ஓப்பன் ஆகுமா. அதை கொண்டு தான் அது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுமா இலகையெல்லாம். ஸோ இந்த சவுண்டு அதை வேக்கப் பண்ணுமா. அப்போ அதனுடைய ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுமா. அப்போ நன்னா வளருமா. ஸோ மரம் செடி கொடிகளுக்காக அதுக்கு ஒரு டிசைன். இதை ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அவன் பாட்டுக்கு அவனுடைய ஃபீல்டில் உட்காந்துட்டு அந்த சவுண்டு மாதிரி மியூசிக் எல்லாம் போட அவ்வளவு பெருசாக அந்த கார்ன் ஃபீல்டில் கார்ன்லாம் வளர்ந்தது, அவ்வளோ விளைச்சல் இருந்ததுன்னு ஒரு பெரிய ரிசர்ச்சே நடந்திருக்கு. புல்லும் சிலம்பின கான். நம்ம கிருஷ்ணன் புல்லாங்கல் வாசா, மாடுகள்லாம் பால் சுரந்தது, செடிகள்னா ரீசன். ஸோ அந்த அந்த பறவைகளுடைய அந்த காலங்காத்தால சப்தம் அந்த இயற்கைக்கு அவ்வளோ பெரிய உந்து சக்தியை கொடுக்கறதாம். என்னெல்லாமோ இருக்கு. நிஜமாவே நாம் இன்னும் இயற்கையும் படிக்கலை, நம்மளையும் படிக்கலை. செயற்கையோடு மட்டும் நல்லா டீப்பாக உள்ளே போயிட்டு இருக்கோம். செயற்கையை வச்சு இயற்கையை அனுபவிக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய செயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு நுணுக்கம் இருக்கு. சிவாஜி மகாராஜா இதை நம்பலை. ஆனாலும் ஒரு சான்ஸ் இவனை போய் பார்த்துட்டு தான் வந்துடணும். நேருக்கு நேர் இவனை பார்க்கணும். ஆஞ்சநேய மூர்த்தி எப்படி டிசைட் பண்ணுறார், ராவணனை போய் நேருக்கு நேர் பார்த்துட்டு தான் வரணும். என்னதான் பண்ணுறான், அவன் என்னதான் நினைக்கிறான், மற்றவா சொல்கிறான், மற்றவாளிடத்தை வச்சு பார்க்குறான். நேருக்கு நேர பார்த்தா சிவாஜி மகாராஜா ஜட்ஜ் பண்ணிடுவான். இவன் யார் என்ன. ஏன்னா அப்சல் கான்லாம் நேரையே பார்த்து கொண்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டாக்டிக்ஸ் நிறைய உண்டு. சமர்த்த ராமதாசும் அவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அப்போ இவன் சிவாஜி மகாராஜா சரி அவுரங்கசீப்பை போய் பார்க்கலாம்னு தீர்மானிக்கிறான். ஸோ அதுக்கு அவன் போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறான். சமர்த்த ராமதாசர் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா ஒரு பக்கம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் அனலைஸும் பண்ணிட்டு இருப்பார்,
இன்னொரு பக்கம் அங்கங்கே விஷயத்தை கேதர் பண்ணி சிவாஜி மகாராஜா விஷயத்தை ஸ்பை மாதிரி எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லிட்டு இருப்பார். இவன் அடுத்து என்ன பண்ணணுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். நிஜமாவே. ஆனா இது எதுவுமே சமர்த்த ராமதாசர் பண்றாருன்னு வெளியில யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஒரு நியாயம் வேணுமே. அப்ப சமர்த்த ராமதாசர் ஆஸ் யூசுவல் சிவாஜிக்கு கோடட் லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புறார். அதுல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். எப்பொழுதுமே சில பேர் ரொம்ப அன்பா பாசமா ரொம்ப யதார்த்தமா நம்ம கிட்ட நடிப்பா. அவ நடிக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சாலும் அதை வெளியில காட்டிக்காத. அவ எப்படி நடிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் நடிக்க பழகிக்கோ. உன் காரியம் ஆகிறதுக்கான அந்த அவளை வச்சுண்டு அவ எந்த மெத்தட்ல போறாளோ அந்த மெத்தட்லயே போய் உன் காரியத்தை சாதிச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவ உன்னை ஏமாத்துறான்னு உனக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு கடைசியில காட்டு. அது வரைக்கும் நீ கண்டுபிடிச்சதை வெளியில காட்டாது. நிஜமாவே இந்த தந்திரம் ரொம்ப அவசியம். பர்டிகுலர்லி நம்மளை யாராவது ஏமாத்துறா, நமக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்றான்னா அவ என்ன பண்ண போனா கண்டுபிடிச்சதுன்னு தெரியக்கூடாது. சிபிஐ எல்லாம் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டே இருப்பா, ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா, டக்குன்னு பிடிப்பா. நான் ரொம்ப அனுபவிச்சது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியுடைய ஆராட்டுக்கு இந்த ஏர்போர்ட்குள்ள என்ட்ரி ஆகி பத்மநாபர் போவார். ஸோ ஹை செக்யூரிட்டி ஜோன் ரன்வேல தான் பத்மநாபர் போவார். ஸோ பத்மநாபர் போயிட்டு வர்றதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கேட் உண்டு. பத்மநாபருக்காக மட்டும்தான் திறப்பா. எல்லாரும் கோவிலில் பத்மநாபர் கூடவே நடந்து வருவோம். இல்லை சில பேருக்கு இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போகணும்னு ஆசைக்காகவே சில பேர் சும்மா என்ன ஏதுன்னு வம்பு பார்க்கறதுக்காகவே கரெக்டாக இந்த ஏர்போர்ட் பக்கத்துல நுழைவான். அந்த இவாள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ள. சாதாரணமாக நிற்பானா அவளோட உடம்பு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவெல்லாம் நல்லா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதில் இருக்காங்க. யாரும் அந்த ட்ரெஸ்ல இருக்க மாட்டா. கரெக்டாக ஒரு சிவிலியன் ட்ரெஸ்ல தான் இருப்பா. இப்படி உள்ள வரும்போது இப்படி பார்ப்பா. அப்படியே எதிர்பக்கத்தில் வருவா. இந்த கரெக்டாக சில பேர் உள்ள அப்படியே தோளில் கேட்டு அப்படியே ஐஸ்வர்யா விடுவா. நான் அசந்தே போயிருக்கேன். அவ்வளோ நமக்கு தெரியும். நம்ம பக்கத்தில் வரல திடீர் உள்ள வரான்னு தெரியும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி சிரிப்பான், கை கூப்பான், எல்லாம் பண்ணுவான். அவள் பார்த்துட்டும் அப்படியே நம்ம எதுக்கு நேரம் வருவா. இன்னொன்று நம்ம கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்மளால கண்டுக்கவே மாட்டான். நம்ம இந்த ஐடியெல்லாம் காட்டி அவளுக்கு தெரியும் இதெல்லாம் பத்மநாபன் போகிற கூட்டம். நம்மளை பார்க்க கூட மாட்டா. நம்ம காட்டுற ஐடி கூட விலை கிடையாது. பக்கத்தில் வரவனை பார்த்து அப்படியே அப்படி கையை போடுவா. சார் அப்படின்னு போவோம். அவ்வளோதான். அப்படியே திருப்பி வெளில விட்டு வந்துடுவா. உள்ளே வர முடியாது. கண்ணதற்கு நான் பார்த்துருக்கேன். அசந்தே போயிருக்காது. எப்படின்னா அந்த அளவுக்கு அவ ட்ரைனிங். ஸோ இது ரொம்ப அவசியம் உலகத்துல. இது ஒரு விதமான டாக்டிக்ஸ். இந்த மிருகங்களை வேட்டையாடுறதெல்லாம் ராஜாக்களுக்கு சொல்லித்தருவோம். ஏன்னா அதனுடைய தந்திரம், அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய மெத்தட் ஆஃப் எஸ்கேபிசம் இது எல்லாம் தெரிஞ்சுண்டு அதை அடிக்கணும். அதுக்காக தான். ஏன்னா மிருகங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சா மனுஷல யுத்தத்தை தைரியமா அடிக்க முடியும். மிருகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீட்ல போகும். இப்படி இதே டாக்டிக்ஸ் தான் மனுஷா யூஸ் பண்ணுவா. அதை பேஸ் பண்ணி நின்று அடிக்கணும். அதனாலதான் ராஜாக்களுக்கு வேட்டையாடுறது ஒரு தர்மமா வச்சிருந்தா. சும்மா கட்டி போட்டு மிருகத்தை உட்காந்து ஷூட் பண்ணு, இப்போ பொம்மையை வச்சு ஷூட் பண்ற மாதிரிலாம் கிடையாது. அது அதோட ஸ்பீட்ல ஓடணும், அதுல அடிக்கணும். அப்ப சத்ரபதி சிவாஜி அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் அதனால எழுதி அனுப்புறார். யாராவது ஒருத்தன் தந்திரமா இருக்கான்னா அதே தந்திரத்தை நீயும் எடுத்துக்கோ. உனக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. அவன் தந்திரமா அவனை ஏமாத்த போறான். அதே தந்திரத்தை வச்சு நீ அவனை ஏமாத்து, உன்னை காப்பாத்திக்கோ. யாராவது நம்மகிட்ட உண்மையா இருந்தா நம்மளும் உண்மையா இருக்கணும். யாராவது நம்மகிட்ட அன்பா இருந்தா நம்மளும் அன்பா இருக்கணும். யாராவது நம்மளை ஏமாத்துறானா நம்மளும் அவளை ஏமாத்தி நம்மளை காப்பாத்திக்கணும். இது இப்போ கொசு நம்மளை ஏமாத்துறது இல்லை, நம்ம அதை ஏமாத்துறோம் இல்லை. வெரி சிம்பிள். நம்ம எவ்வளோ ஏமாத்துறோம், அது இன்னொரு பக்கம் ஏமாறுறது, என்னமோ எல்லாம் பண்றோம் இல்லையா. இதே தான் உலகத்துல. இது ஒரு ராஜ நீதி. இதே சமர்த்தராமதாசன் அப்பா அம்மாவை ஏமாத்து, மனுஷாவை ஏமாத்து, பந்துக்களை ஏமாத்து, நல்லது பண்றவாளை ஏமாத்துன்னு சொல்லு. இது யாராவது ஒண்ணு ஏமாத்துறான்னா அவனிடத்துல அதே தந்திரத்தை நீ உபயோகப்படுத்தலாம். இந்த தந்திரம் கிருஷ்ணனோடது. அதனாலதான் கர்ணனை ரத சக்கரத்தை தூக்கும் பொழுது அடரா அப்படின்ற. அதனாலதான் பீஷ்மர் அடிக்கிறதுக்கு சிக்கண்டிய முன்னாடி நிக்க வச்சு அடிக்கிறார். அதனாலதான் துரோணர் அடிக்கிறதுக்கு அஸ்வத்தாமா ஹத குஞ்சரக அப்படின்னு அழகா அஸ்வத்தாமன்ற யானை இறந்ததுன்னு பொழுது இந்த குஞ்சரகன்னு சொல்லும் பொழுது நல்லா சங்கநாதத்தை முழங்க இந்த குஞ்சரகன்ற சப்தம் யார் காதிலையும் விழாம பண்ணி அதன் பிறகு அடிக்கிறது.
அதெல்லாத்த விட ஜெயத்ரதன் அடிக்கிறதுக்காக சூரியனை சுதர்சன சக்கரத்தை கொண்டு மறைச்சு சந்தியா காலமான மாதிரி பண்ணி ஒளிஞ்சிட்டு இருந்தவனை வெளில வர வச்சு அடிச்சது. துரியோதனை தண்ணிக்குள்ளே இருந்து வெளில வர வைக்கிறது. இதெல்லாம் ஒரு தர்மத்திற்கான அதர்மம். பரித்ராணாய சாதுனா. இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணு அப்படின்னு சமர்த்த ராமதாச சொல்றார். சிவாஜியை விட இதுல ரொம்ப தியானம் தபஸ் நாமஜபம் பண்றது சமர்த்த ராமன். ஏன்னா இது ரொம்ப பெரிய வேலை, சாதாரண வேலை இல்லை. இதோடைய பின்விளைவுகள் அவ்வளவு இதுவா இருக்கும். அவன் ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். சிவாஜி மகாராஜாவுக்கு இதை தாண்டி அவன் கோட்டைக்குள்ள போயிட்டு திரும்ப வேலைன்னா அவளுக்கெல்லாம் தர்ம யுத்தம்லாம் கிடையாது. எப்படி வேணா அதர்மத்தை பிரயோகம் பண்ணுவான். இதை தாண்டி இவன் தர்மப்படி ஜெயிச்சு வரான். சிவாஜி மகாராஜா கிளம்புறான். ரொம்ப இந்த சூரத் லூட்டுக்கு அப்புறமா சிவாஜி மகாராஜாவினுடைய லைஃப் ஹிஸ்டரியில ஆக்ரா எஸ்கேப் ரொம்ப பெரிய விஷயமா பேசுவோம். அந்த விஷயத்த நாளைக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஏன் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஒரு குரு எப்படி அந்த ஒரு தேசத்திற்காக அந்த ராஜாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை என்னன்னா எந்த இடத்துலையுமே இன்னி வரைக்கும் ஹிஸ்டரியில சமர்த்த ராமதாசர் இந்த விஷயங்களை இவனுக்கு சொல்லி கொடுத்தார்ன்ற மாதிரி வெளியில தெரியவே தெரியாதபடிதான் இன்னி வரைக்கும் யாருக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. சமர்த்த ராமதாசர் விஷயம் புரிஞ்சவாளுக்கும் சிவாஜி விஷயம் தெரிஞ்சவாளுக்கும் சமர்த்த ராமதாசருடைய மഠங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சவாளுக்கும் மட்டும்தான் இது புரியுமே ஒழிய சாதாரண ஹிஸ்டாரியனுக்கு நிஜமாவே இதை புரிஞ்சுக்கவே முடியாது. பட் ஆனா ஹவு கம் இது எப்படி நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரே பதில், சமர்த்த ராமதாசர். நிஜமாவே இந்த பொலிட்டிக்கல் குரு இப்படி ஒரு ஃபேஸும் சமர்த்த ராமதாசருக்கு உண்டு. இன்னைக்கு தேசத்தை நம்ம நிறைய மேல வளர்ந்துருக்குன்னா ஹிமாலயாஸ்ல உட்கார்ந்து இருக்க எவ்வளவோ ரகசியமான குருமார்கள் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த தேசத்தை காப்பாற்றிருக்கு. சரியா சொல்லணும்னா அவெல்லாம் வெளியில தெரியறதே கிடையாது. தங்களை வெளிக்காட்டிக்காம என்ன பண்ணணுமோ அதை இந்த தேசத்துல பண்ண வச்சிருக்கா. எப்படி கிருஷ்ணன் தன்னை வெளிக்காட்டிக்காம எல்லாம் பண்ணான் இல்லையா, அதே போல சமர்த்த ராமதாசர் பண்ணார். அதே தான் இன்னைக்கு நிறைய குருமார்கள் இந்த தேசத்தை காப்பாற்றிருக்கா. சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் ஒவ்வொருத்தருமே கவனிச்சு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த நம்ம குருமார்கள் தனியா அரசியல் தனியா பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு எல்லா குருமார்கள் என்னதுக்கு அரசியல்னு ஒரு கேள்வியில வந்து உட்காந்துடுறார். சனாதன தர்மத்துல குருமார்கள் தான் அரசியலே சொல்லி கொடுக்கிறார். குருமார்கள் தான் அரசியலை அவ்வளவு அழகா தெளிவுபடுத்திட்டு இருக்கா. எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். குப்தா மௌரியாஸ் யாரை வேணா அடுங்கோ, சாணக்கியான்னு ஒரு குரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்பார், வெளியில காட்டிக்கவே மாட்டார். தேவர்களா இருக்கட்டும் பிரகஸ்பதினு ஒரு குரு உண்டு, அசுராளா சுக்கராச்சாரியார்னு ஒரு குரு உண்டு, பிரகல்லாதன் நாரதர்ன்ற ஒரு குரு உண்டு. ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு குரு அழகா இந்த தேசத்தை புனர் நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கார்கள். ஸோ நாளை பார்ப்போம் ஆக்ராவும் சத்ரபதி சிவாஜியும். ஸோ த பொலிட்டிக்கல் குரு சமர்த்த ராமதாசன். ஏதோ மடங்கள்னா ஏதோ பஜனை பண்ணிட்டு ஏதோ கீதையை வாசிச்சுட்டு 4 பூஜையை பண்றது மட்டும் இல்லை, தேசத்தினுடைய அரசியலை மாற்றி அப்படி பரட்டி போடுறதுக்கான காரியங்களையும் பண்ணுவார்கள். இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास महाराज की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो वीर तीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो गंगा मैया की जय. राधे कृष्णा.